காவிரி விவகாரம் தொடர்பாக நடைபெறவுள்ள அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் காலை 11 மணிக்கு கூட்டமானது தொடங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், இந்த கூட்டம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாஸ்கர், காவிரியிலிருந்து தமிழகத்துக்குரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெறுவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்பது, அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் என்பது இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் கலந்து கொள்கிறார். இதன் அடிப்படையில அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள், அதன் அடிப்படையில எடுக்கப்படக்கூடிய முடிவின் அடிப்படையில இவ்விவகாரத்துல அடுத்த கட்ட நடவடிக்கையில தமிழக முதலமைச்சர் ஈடுபட உள்ளார். அது சட்ட ரீதியான அணுகுமுறையா அல்லது காவிரி நடுவர் மன்றத்தை மீண்டும் அணுகுவதா உள்ளிட்ட பல்வேறு விதமான முடிவுகளாக அமைய உள்ளது. அந்த வகையில காவிரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து மழை பெய்வதன் காரணமாக தொடர்ந்து நீர் திறப்பு என்பது அதிகரித்த வண்ணம் இருந்தாலும் காவிரி நடுவர் மன்ற ஒழுங்குமுறை ஆணையம் இதுவெல்லாம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில கர்நாடக அரசு உரிய நீரை தமிழகத்துக்கு தர மறுக்கிறது. அதற்கு தமிழக முதலமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த கூட்டம் என்பது 11 மணி அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் கலந்து கொள்வதன் காரணமாக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் தமிழக முதலமைச்சரும் பல்வேறு கருத்துக்களை அந்த கூட்டத்தின் வாயிலாக பகிர்ந்து கொள்வார். அதன் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து இந்த விவகாரத்தில் தமிழக அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமைய உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.